2011 ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அப்போ நான் மாவட்ட இளைஞரணி துணைப்பாளராக இருக்கிறேன். அன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அங்கே எங்களுக்கு மாநில இளைஞரணி செயலாளர். அப்போ ஒரு விஷயங்கள் வலியுறுத்தப்படுகிறது, பல விஷயங்கள் பேசுகிறோம். அங்கே அந்த இடத்துல நான் மைக் பிடிச்சி பேசுகிறப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நிறைய நடக்கு, கீழே வரமாட்டேக்கு, இந்த கிளை செயலாளர்களுக்கு யாரும் எதுவும் பண்ணுறதில்ல, மற்ற மேல்மட்டங்கள் நல்லா இருக்குது, ஆனால் கீழ்மட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு அவங்க தலைவர் பதில் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் மாவட்ட இளைஞரணி துணைப்பாளராக இருக்கிறேன், ப்ளஸ் கிளை செயலாளராக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க புதுசாக, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பதவி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பதவி தான் அப்படின்னா தாராளமாக நான் ராஜினாமா பண்ணுறேன், அதனால் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் அதை கட்டுப்படுறேன், ஒன்றும் கட்சி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் தான் நான் ஒன்றும் தனிமனிதது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேடையிலே அறிவிக்கிறேன், நான் அந்த கிளை செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நான் மாவட்ட இளைஞரணி துணைப்பாளர் நான் பதவியை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாரு. அதே இதை தமிழ்நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலை. ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலை அப்படிங்கிற கேள்வி எனக்கு 1008 வகையில் இருக்குது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருந்துக்கிட்டு எம்எல்ஏ இருக்கார், அமைச்சராக இருக்கார், பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு ஆளுக்கு எத்தனை பதவி கொடுப்பீங்க? அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஆளுக்கு ஒரு பதவி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அதில் முடிஞ்சு போகுது. அப்புறம் 2016 வாக்கில் என்ன பண்ணாங்க, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. சரி, அது எல்லா இடத்துலையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை, அதை பண்ணலை. முதல்ல என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கிற மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னாங்க. 2ஆக பிரித்ததுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்க, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடுவோம் அப்படின்னாங்க. அதையும் செஞ்சாங்களா? அதையும் செய்யலை. அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபுக்கு 6 தொகுதி, மாசுவுக்கு 5 தொகுதி, அப்படி இப்படின்னு அவங்கவுங்க சௌரியத்துக்கு, அதாவது பெரிய ஆளுகள்னா அவங்களுக்கு விட்டு பிடிக்கிறது, சாதாரணப்பட்டவங்களுக்குன்னா அவங்களுக்கு 2 தொகுதியை கொடுக்குறது. இது எந்த மாதிரி நடைமுறைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் ஈக்குவல் கேட்டர் தானே, எல்லாரும் ஈக்குவலாக தானே பண்ணியிருந்துருக்கணும், அதுலேயும் எதையுமே பண்ணலை. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்றதா இது எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அன்னைக்கு அதே மேடையில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி புதுசாக வர்ற மாவட்ட செயலாளர்கள் இப்போ அடுத்து வர்ற காலகட்டங்களில் இளைஞரணிக்கு புதுசாக மனு வாங்கணுன்றாங்க. அப்போ பழைய ஆட்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. புதுசாக மனு வாங்க வேண்டாம், இருக்கிற வேகன்சி, அதாவது மாவட்டம் பிரிச்சதுக்கப்புறம் உள்ள வேகன்சிக்கு மட்டும் அப்ளிகேஷன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் மேடையில் வலியுறுத்தியிருந்தேன். அதுக்கு அவங்க பதில் சொன்னப்போ, கண்டிப்பாக இருக்கிற வேகன்சிக்கு மட்டும்தான் நாங்கள் மனு கொடுப்போம், எல்லாருக்கும் பொதுவாக காம்படேட்டருமா உங்களையும் கொண்டு வந்து விட மாட்டோம் நாங்கள், ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு மேடையிலே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டே நடந்தது என்ன அப்படின்னா, அன்றைக்கி நைட்டே முரசொலியில் அறிவிப்பு வருது, எல்லாருமே ஓப்பன் டு ஆல், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீங்கள் உட்பட எல்லாருமே. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள், புது ஆள், பழைய ஆளுங்களா, அந்த கதையெல்லாம் கிடையாது. மாவட்டத்தில் யார் லிஸ்ட்டை கொடுக்காங்களோ அதை போடுவாங்க அப்படின்னு. அதில் நிறைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. இது நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. நீட் தேர்வுக்கு நாங்கள் மந்திரம் வச்சுருக்கிறோம், தாராக மந்திரம் வச்சுருக்கோம், நாங்கள் இது வச்சுருக்கிறோம், அது வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னது நம்ம. கடைசியில் நீட் தேர்வு நம்மளால் ஒழிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், நீட் தேர்வு ஒழிக்க முடியுமா அப்படின்னா ஒழிக்க முடியாது. மத்தியில் ஆட்சி மாற்றம் வர்ற வரைக்கும் ஒழிக்க முடியாது. ஒன்று மத்தியில் இருக்கிற அந்த கல்வி பட்டியல் மாநில கல்வி பட்டியலை மாறுற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும்.